ஆண்டவர் வந்து தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்கிறாரு, எப்பா என்ன எல்லாரும் யாருன்னு இந்த ஊர்ல வந்து என்னை யாருன்னு பேசிக்கிறாங்க. ஆண்டவர் வந்து அவங்க எல்லாருக்கும் முன்னாடி நான் தான் இயேசு, நான் தான் வந்திருக்கிறேன், நான் தான் வந்து அப்படின்னு சொல்லல. அவர் வந்து பிறந்ததே எப்படி பிறந்தார் அப்படின்னா, மாட்டு தொழுத்துல பிறந்துட்டார். ராஜாவுடைய வீட்டுல பிறந்துட்டார் அப்படின்னு நினைச்சாருன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு நினைச்சுறேன்னு தெரியல, அவர் அப்படிதான் பிறந்தார். அவருடைய பிறப்பெல்லாம் அப்படி காமிக்கல. அப்போ வந்து இப்போ வந்து கேட்கிறார், என்ன யாருன்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா சொல்றாங்க. தீர்க்கதரிசி, யோவான் ஸ்நானகன், எலியா, ஒவ்வொருத்தரும் அப்படி பேசுறாங்க. உடனே ஆண்டவர் சொல்றார், சரி எப்பா அவங்க எல்லாம் சொல்றது போட்டும்பா, இந்த கூட்டத்தில் நீங்க 12 பேர் இருக்கிறீங்க, நீங்க 12 பேரும் என்ன யாருன்னு சொல்றீங்கன்னு கேட்கிறாரு. அப்போ நம்மால் தான் ரொம்ப முந்திரி கொட்டாச்சே, எதுக்கும் அவர் எப்படி தான் நிற்பாரு, நன்மையிலையும் ஃபர்ஸ்ட் நிற்பாரு, தீமையிலையும் ஃபர்ஸ்ட் நிற்பாரு. சிரிக்கணும்னாலும் அவர் தான், அழணும்னாலும் அவர் தான், கவுத்தணும்னாலும் அவர் தான், கட்டணும். எப்பவும் போல வழக்கமா சத்தமா கத்தி, இயேசுவே நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு உடனே ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. ஆண்டவர் எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப தட்டி கொடுத்து சொல்றாரு, சீமோன் பேதுருவே, இது நீயா சொல்லல, உனக்கு யார் வெளிப்படுத்தி இருக்கிறாருன்னா தேவாவியானவர் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்.